37வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தயோபேதஹ யோகாச்சலித மானசஹ அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. சென்ற வகுப்பில் அர்ஜுனனுடைய கேள்வி என்ன என்பதை பார்த்தோம். அதை மீண்டும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு தொடரலாம். அர்ஜுனனுடைய கேள்வி, ஒரு மனிதன் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியத்துடன் இல்லற வாழ்க்கையை அல்லது கர்மங்களை துறந்து விடுகின்றான். கடமைகள் அனைத்தையும் துறந்து மோட்சத்துக்காக ஒருவன் வந்திருக்கின்றான். பகவான் கூறிவிட்டார் தெளிவாக, மனதை ஒருவனால் அடக்க முடிந்தால்தான் அவனால் ஞானம் அல்லது ஞான நிஷ்டை இவை இரண்டையும் அடைந்து மோட்சத்தை அடைய முடியும் என்று கூறியுள்ளார். இங்கு வந்த சாதகன் கடைசி நிலையில் ஞானத்தை ஞான நிஷ்டையாக மாற்ற முடியவில்லை, அல்லது ஞானமும் தெளிவாக அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்டவன் இறந்துவிட்டால் அவனுடைய கதி என்ன, அவனுடைய நிலை என்ன என்பது கேள்வி. மோட்சத்திற்காக வந்தவன், கர்மங்களையெல்லாம் துறந்தவன், ஆனால் மோட்சத்தை கொடுக்கின்ற ஞான நிஷ்டையை அவன் அடையவில்லை, அவன் இறந்து விட்டான். அவனுடைய நிலை என்ன என்பது கேள்வி. ஒரு கால் இவன் இல்லறத்திலேயே இருந்திருந்து கடமைகளை செய்து கொண்டிருந்திருந்தால் அந்த கர்மத்தின் பலனாக இறந்ததற்கு பிறகு சொர்க்கம் கிடைத்திருக்கும். இவனோ கடமைகளையெல்லாம் துறந்து விட்டான். ஆகவே புண்ணியம் இல்லாத காரணத்தினால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அல்லது கடமைகளையெல்லாம் துறந்துவிட்டு இவன் பாபத்தை செய்து கொண்டிருந்தால் நரகத்திற்கு செல்லலாம். இவன் பாபத்தையும் செய்யவில்லை. ஆகவே கீழான நரகம் முதலிய பலனும் அவனுக்கு இல்லை. இவன் சில தேவதைகளை தியானம் செய்து கொண்டிருந்தால் உபாசனையின் பலனாக பிரம்மலோகம் முதலிய லோகத்திற்கு சென்றிருக்கலாம். இவன் உபாசனையையும் துறந்து விட்டான். ஞானம்தான் வேண்டும் என்று சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்ற சாதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். சரி, மோட்சத்தை அவன் அடையலாமா என்றால் ஞானமும் அவனுக்கு கைகூடவில்லை. காரணம் என்ன? சஞ்சலமான மனம் அவனுக்கு இருந்த காரணத்தினால் அந்த மனதை அவன் வசப்படுத்த முடியவில்லை. இப்படிப்பட்டவனுடைய கதி என்ன? இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல புண்ணியம் அவனிடம் இல்லை, கர்மங்களையெல்லாம் துறந்துள்ளான். பாபம் செய்யவில்லை, நரகம் முதலிய லோகத்திற்கு செல்ல முடியாது. பிறகு மோட்சத்திற்கும் செல்ல முடியாது. காரணம், அவனிடம் ஞான நிஷ்டை அல்லது தெளிவான ஞானமும் இல்லை. இறந்ததற்கு பிறகு அவனுடைய கதி என்ன என்பது கேள்வி. சென்ற வகுப்பில் முதல் வரியை பார்த்தோம். முதல் சொல் அயதிகி. அயதிகி என்பதை பார்த்தோம். பிரயோஜனம் அடையும் வரை முயற்சி செய்யாதவன், அல்ப யத்னவான் என்று பார்த்தோம்.
அயதிகி என்றால் இங்கு மோக்ஷம் என்ற பிரயோஜனத்தை அடையும் வரை தன்னுடைய முயற்சியை பூர்த்தி செய்யாதவன். ஏதோ தடைகளினால் அவனால் பூர்த்தி செய்ய முடியவில்லை, அதற்குள் அவனுடைய பிராரப்த கர்மமானது முடிந்து விட்டது. ஸ்ரத்தையோபேதக, ஆனால் அவனிடம் ஸ்ரத்த இருக்கின்றது. ஒருவன் முழுமையாக முயற்சி செய்யாததற்கும் அல்லது பாதியில் ஒரு காரியத்தை விடுவதற்கும் பொதுவாக ஸ்ரத்த இல்லாததுதான் காரணமாக இருக்கும், நம்பிக்கையின்மைதான் காரணமாக இருக்கும். ஒரு ஜபத்தை ஒருவன் செய்து வருகின்றான், பிறகு இடையில் விட்டு விடுகின்றான் என்றால் அவனுக்கு இந்த ஜபத்தினால் நமக்கு பிரயோஜனம் வராது அல்லது வருமோ என்ற நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடும். இவன் அப்படியும் அல்ல, ஞானத்தினால்தான், ஞான நிஷ்டையினால்தான், மனதை அடக்குவதனால்தான் மோக்ஷம் என்பதில் சந்தேகம் இல்லை, நம்பிக்கையும் இருக்கின்றது. ஆனால் என்ன நேர்ந்து விட்டது அவனுக்கு? யோகாத் சலித மானசக, அவனுடைய மனம் யோகத்திலிருந்து நழுவி விட்டது. இங்கு யோகம் என்றால் தியானம் அல்லது அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானம். சலித மானசக என்றால் அதிலிருந்து விலகிவிட்டான், அந்த ஞானத்தில் அவனால் நிற்க முடியவில்லை. கடைசி காலத்தில் இந்த உண்மையுடன் அவனுடைய மனது இல்லை. அதனுடைய பொருள் என்ன? அனாத்ம விஷயத்திற்கு மனம் சென்று விட்டது. இந்த ஞானத்தை அடைவதற்கு முன் எப்படி அனாத்ம விஷயத்தில் இருந்திருப்பானோ, மீண்டும் அவனுடைய மனம் வாசனையினுடைய வசத்தினாலோ அல்லது முழுமையான உழைப்பு முயற்சி இல்லாத காரணத்தினாலோ ஏதோ காரணத்தினால் மீண்டும் அவன் சம்சாரமான மனநிலையை அடைந்து யோகத்திலிருந்து வழுவி விட்டான். இனி இரண்டாவது வரைக்கு வந்தால், அப்ராப்ய யோக சம்சித்திம். அப்ராப்ய என்றால் அடையாமல், அப்ராப்ய எதை அடையாமல்? யோக சம்சித்திம். யோக சம்சித்திம் என்றால் தியானத்தினுடைய பலன். சுருக்கமாக யோக சம்சித்தி என்ற சொல் மோக்ஷம் என்ற பொருளை குறிக்கின்றது. மோக்ஷத்தை அடையாமல். சம்சித்தி என்றால் அடைதல், யோக சம்சித்தி என்றால் நிதித்தியாசனத்தினுடைய பலனை அடையாமல், அதாவது தியான பலனான சர்வாத்மபாவ தர்சனம் அல்லது சம்யக் தர்சனம் அல்லது மோக்ஷம், ஞான நிஷ்டை அல்லது மோக்ஷத்தை அடையாமல். யோக சம்சித்தியை அப்ராப்ய, யோக சம்சித்தியை அடையாமல், மோக்ஷத்தை அடையாமல். பிறகு அர்ஜுனன் கேட்கின்றான், காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. ஹே கிருஷ்ணா, காம் கதிம் என்ன நிலையை, எந்த கதியை, கச்சதி அவன் அடைவான். காம் கதிம் கச்சதி அவனுடைய நிலை என்ன, அவன் எங்கு செல்வான், எதை அடைவான். அதாவது இவ்விதம் அர்ஜுனன் கேட்கின்றான் என்றால் யாரை மனதில் வைத்து கொண்டு கேட்கின்றான்? உண்மையில் தன்னையும் மனதில் வைத்திருக்கின்றான். பகவான் என்னதான் உபாயத்தை சொல்லி அபியாசேன வைராகியேன மனக கிரஹ்யதேனெல்லாம் சொன்னாலும் அவனுக்கு இந்த ஜென்மத்திற்குள் இப்படிப்பட்ட மனதை வசப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. ஆகவே கேட்கின்றான், ஒரு மனிதன் கடமைகளையும் துறந்து புண்ணிய அடைவதையும் துறந்து பாபமும் செய்யாமல் இந்த நிலைக்கு வந்து இங்கும் பிரயோஜனத்தை அடையவில்லை என்றால் அவன் எங்குதான் போவான்? அர்ஜுனனுக்கு தெரிஞ்சது மூன்று இடம், சொர்க்கம், நரகம், மோக்ஷம். இந்த மூன்றுக்கும் போக முடியலைன்னா திரிசங்கத்தை பற்றி நமக்கு தெரியும்.
அப்படி எங்கு அவன் தொங்கிக் கொண்டிருப்பான், எந்த நிலையை அவன் அடைவான்? ஒன்றா சொர்க்கத்துக்கு போகலாம் இறந்ததற்கு பிறகு, அல்லது நரகத்திற்கு செல்லலாம், அல்லது மோட்சத்திற்கு செல்லலாம். இந்த மூன்றுக்கும் வாய்ப்பில்லை என்றால் அவனுடைய நிலைதான் என்ன என்பது கேள்வி. மீண்டும் அடுத்த 2 ஸ்லோகங்களில் அர்ஜுனனே தன்னுடைய கேள்வியை விளக்குகின்றான், கேட்கின்றான். 38வது ஸ்லோகம். கஷ்சின்னோ பய விப்ரஷ்டக சின்னா பிரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணः பதி. இங்கு அர்ஜுனன் அவனுக்கு நாசம்தானே வர வேண்டும், அவன் அழிந்து போவான் அல்லவோ என்று கேட்கின்றான். அதே மனிதனை மனதில் வைத்துக்கொண்டு அவன் அழிந்துதானே போக வேண்டும், வேறு எங்கும் அவனுக்கு செல்ல வாய்ப்பில்லையே என்று அவனுடைய சந்தேகத்தை மீண்டும் கேட்கின்றான். அதாவது ஞான பலத்திலிருந்தும் கர்ம பலத்திலிருந்தும் வலுவியவன் எங்கு செல்ல முடியும்? ஞான பலமும் இல்லை, கர்ம பலனும் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் கர்மத்தை துறந்து ஞானத்துக்கு வந்தான், ஞானத்தினுடைய பலனையும் அவன் அடையவில்லை. பிறகு அவனுடைய நிலை என்ன? அழிவுதானே, துயரம்தானே என்பது அர்ஜுனனுடைய சிந்தனை. இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், கஷ்சித் ஒருவன், இங்கு அர்ஜுனனால் கற்பனை செய்யப்பட்ட ஒருவன், கஷ்சித் உபய விப்ரஷ்டக. விப்ரஷ்டக என்றால் நழுவியவன், வீழ்ந்தவன். உபய விப்ரஷ்டக என்றால் இரண்டிலிருந்தும் வீழ்ந்தவன், இரண்டிலிருந்தும் வீழ்ந்தவன். இரண்டு என்ற சொல் இங்கு கர்ம ஞானம். கர்ம மார்க்கத்து வழியாகவும் அவனுக்கு செல்ல முடியாது, ஞான மார்க்கத்தின் வழியாகவும் எந்த பலனை அடைய முடியுமோ அதை அடைய முடியாது. இப்போ கர்மத்திலிருந்தும் ஞானத்திலிருந்தும் வீழ்ந்தவன். காரணம் என்ன? இவன் எந்த கர்மத்தையும் செய்ய விரும்பாமல் ஞானத்திற்கு வந்தான், செயல்களையெல்லாம் விட்டு விட்டு ஞானத்திற்கு வந்தான். சரி, ஞானத்தை தான் ஒழுங்காக அடைஞ்சானா? அதுவும் இல்லை. ஆகவே கஷ்சித் உபய விப்ரஷ்டக. பிறகு அர்ஜுனன் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றான் அடுத்த பகுதியில், அதை பிறகு பார்ப்போம். 2வது வரியில் முதல் சொல் அப்ரதிஷ்டக. அப்ரதிஷ்டக என்றால் எந்த ஆதாரமும் அவனுக்கு இல்லை, எந்த ஆதாரமும் இல்லாதவனாக. இங்கு ஆதாரம் என்றால் ஞானம் மோட்சத்துக்கு ஆதாரம், லோகங்களுக்கு ஆதாரமாக இருப்பது புண்ணியம், கீழான லோகமாக இருந்தால் பாபம். இந்த இரண்டும் அவனிடம் இல்லை. புண்ணியம்ங்கிற ஆதாரம் இருந்தால் நல்ல லோகத்துக்கு போகலாம், பாபம்ங்கிற ஆதாரம் இருந்தால் கீழ் லோகத்திற்கு செல்லலாம், ஞானம் என்ற ஆதாரம் இருந்தால் மோட்சத்திற்கு செல்லலாம். இவனிடம் ஞானமும் இல்லை, பாபமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஆகவே அப்ரதிஷ்டக, நிற்க இடம் இல்லாதவனாக இருப்பவன். அப்ரதிஷ்டக கஷ்சித். இங்கு அர்ஜுனனால் கற்பனை செய்யப்பட்டவன் எதிலும் நிற்க முடியாமல், அவனிடம் எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்கின்றான். பிறகு 2வது வரியில் அடுத்த சொல் மகாபாகோ. கிருஷ்ணனை அர்ஜுனன் அழைக்கின்றான், ஹே கிருஷ்ணா, ஹே மகாபாகோ. அடிக்கடி கிருஷ்ணர் அர்ஜுனன் அப்படி சொல்லுவார்.
இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து சொல்கின்றான், ஹே மகாபாகோ. மகாபாகு என்றால் பெரிய கைகளை உடையவர். இப்போ 2 பேர்த்துக்கு இருந்திருக்கும் போல் இருக்கு. கிருஷ்ணருக்கும் கை கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு, அர்ஜுனனுக்கும் கை கொஞ்சம் பெரிதாக இருந்திருக்கின்றது. ஆகவே திருப்பி சொல்கின்றான், ஹே மகாபாகோ, ஹே கிருஷ்ணா. பிறகு இந்த யோக பிரஷ்டன், இங்கு வீழ்ந்தவனுக்கு யோக பிரஷ்டன் என்ற பெயர் கொடுக்கப்படுகின்றது. உபயபிரஷ்டகன் அர்ஜுனன் சொல்கின்றான். பிறகு மீண்டும் இப்படிப்பட்டவனை யோக பிரஷ்டக என்று அழைப்பார்கள். யோக பிரஷ்டக என்றால் யோகத்திலிருந்து வீழ்ந்தவன். அதை மீண்டும் வர்ணிக்கின்றான் கடைசி பகுதியில். விமூடக பிரம்மணபதி. இவன் எப்படிப்பட்டவன் என்றால் பிரம்மணபதி. பிரம்மணக என்றால் இங்கு மோக்ஷம் பரம்பொருள், பதி என்றால் மார்க்கத்தில். பிரம்மணபதி என்றால் பிரம்மத்தை அடையும் மார்க்கத்தில். இங்கு பிரம்மணக என்றால் பிரம்ம பிராப்தி என்று பொருள். பிரம்மத்தை அடைகின்ற மார்க்கத்தில். விமூடக என்றால் மோகத்தை அடைந்தவன், அதில் மோகத்தை அடைந்து விட்டான். அதாவது நான் பிரம்மத்தை அடையப் போகின்றேன் என்று முடிவு செய்துவிட்டு புண்ணிய கர்மங்களையெல்லாம் அவன் துறந்து விட்டான். ஆகவே இவன் மோக்ஷ மார்க்கத்திலேயே மோகத்தை அடைந்து விட்டான். இதனுடைய அர்த்தம் என்ன? மோக்ஷ மார்க்கத்துக்கு அதனுடைய பலனை அடையவில்லை. இப்படிப்பட்டவன் அழிந்துவிடத்தானே வேண்டும் என்பது அர்ஜுனனுடைய சந்தேகம். இப்போ பிரம்மணக விமூட, பிரம்மணக பதி விமூடக, மோக்ஷ மார்க்கத்தில் மோகத்தை அடைந்தவன், எந்த ஆதாரமும் அற்றவன், 2 மார்க்கத்திலிருந்தும் வீழ்ந்தவன், அழிந்துதானே ஆக வேண்டும். அதற்கு அர்ஜுனன் கொடுக்கின்ற உதாரணம் முதல் வரியில் கடைசியில் இருக்கின்றது. அதாவது மேகங்கள் மேகமானது பெரிய மேகம் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. மேகம் நம்ம பார்க்கலாம், சின்ன சின்னதாகவும் போகும், சேர்ந்து அடர்ந்த மேகம் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அது ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்கு. அதிலிருந்து ஒரு சிறிய மேகம் என்ன செய்கின்றதாம், நான் இந்த பெரிய மேகத்தோடு செல்ல விரும்பவில்லை, நான் தனியாக போகின்றேன், எனக்கு என்று ஒரு பாதை இருக்கட்டும்னு சொல்லி அந்த பெரிய மேகத்திலிருந்து சிறிய மேகம் ஒன்று பிரிந்து பயணத்தை தொடர்கின்றதாம். அப்போ என்ன ஆகும் என்றால், காற்றினால் அந்த சிறிய மேகம் இருக்கின்ற இடம் தெரியாமல் கலைந்து விடும். நமக்கு நேரம் போகாமையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் மேலே இருந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய மேகம் போயிட்டுருக்கும். அதிலிருந்து ஒரு காற்றினால் ஒரு சிறிய மேகம் பிரிந்து விடும். 5 நிமிடத்திற்கு பிறகு பார்த்தால் அந்த பெரிய மேகத்தை பார்த்து இருக்கலாம். பிரிந்த சிறிய மேகமானது இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து விடும். அதை உதாரணமாக அர்ஜுனன் கொடுக்கின்றான். இவன் ஒழுங்காக மற்றவர்களைப் போல் இருந்திருந்தால், கர்மம் செய்து கொண்டிருந்திருந்தால் அவன் அவர்களோடு சேர்ந்து போயிருக்கலாம். இவன் என்ன செய்தான்? பிரம்மணபதி, இவர்களெல்லாம் சம்சாரிகளாக இருக்கிறார்கள், நான் வைராகியம் அடைஞ்சிட்டேன், முமுட்சுத்துவத்தை அடைந்து விட்டேன், சாதாரண மக்கள் போகிற பாதையில் நான் போகவில்லை, நான் பிரம்மத்தை அடைகின்ற பாதையில் போகின்றேன்னு சொல்லி சமுதாயத்திலிருந்து விலகிவிட்டான், கூட்டத்திலிருந்து விலகிவிட்டான். விலகி என்ன செய்து விட்டான்? தனிமையில் பாதையை ஆரம்பித்து விட்டான். அவனுடைய நிலை என்னன்னு சொன்னால், பெரிய மேக கூட்டத்திலிருந்து பிரிந்த சிறிய மேகமானது இருக்கின்ற இடம் தெரியாமல் அழிந்து விடுவது போல் இவன் அழிந்து விடுவான் அல்லவா என்பது அர்ஜுனனுடைய கேள்வி. இப்பொழுது ஸ்லோகத்தை பார்த்தால், சின்ன அப்ரம் இவ. அப்ரம் என்றால் மேகம், கிளவுட். சின்ன என்றால் பிரிந்த.
பெரிய மேகத்துடன் இருந்து பிரிந்த சிறிய மேகத்தை போல, இவ அதை போல. சின்னம் என்றால் இங்கு பிரிந்த, வெட்டுப்பட்ட, பெரிய மேகத்திலிருந்து விலகிய சிறிய மேகத்தை போல என்ன ஆக வேண்டும்? ந நஷ்யதி, அவன் அழிந்து விடுவான் அல்லவா என்பது கேள்வி. ந அப்படிங்கிற ஒரு சொல் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கு. கஷ்சின் ந உபய விப்ரஷ்டக. இந்த கஷ்சித்துங்கிறதுக்கு அப்புறம் ஒரு ந அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதை எடுத்து ந நஷ்யதி, அவன் அழிந்து விடுவானோ, அழிந்து விடத்தானே வேண்டும். எதை போல? மேக கூட்டத்திலிருந்து விலகிய மேகத்தை போல. இது அர்ஜுனனுடைய கேள்வி. இங்கு இனியொரு கருத்தும் இருக்கின்றது. அதாவது இந்த கேள்வியோ இறந்ததற்கு பிறகு அவனுடைய நிலை என்ன என்பது. ஆனால் இதை இங்கு இருக்கும் பொழுதே அவனுடைய நிலை என்ன என்றும் நாம் பார்க்கலாம். அர்ஜுனனுடைய கேள்வி கடைசி காலத்தில் இவனுடைய மனது பிரம்மத்திடம் வைக்க முடியவில்லை. காரணம், ஞான நிஷ்டை அடையவில்லை. சஞ்சலமான மனதினால் அவன் தன்னுடைய குறியிலிருந்து வீழ்ந்து விடுகின்றான். இறந்ததற்கு பிறகு எங்கு செல்வான் என்பதுதான் கேள்வி. பகவானுடைய பதிலும் அதனுடைய அடிப்படையில் அமையும். பிறகு நமக்கு இனியொரு சந்தேகமும் வரலாம். அவன் இறப்பதற்கு முன் அதிக காலம் இருந்தும் கூட அவனால் பிரம்மத்திடம் மனதை வைக்க முடியவில்லை, நிதித்தியாசனத்தை தொடர முடியவில்லை. இங்கிருக்கும் பொழுதே அவனுடைய கதி என்ன என்ற சந்தேகமும் நமக்கு வரலாம். உதாரணமாக, ஒருவன் அனைத்து செயல்களையும் துறந்து விட்டான். துறந்துவிட்டு சாஸ்திரம் கேட்டல், அதை சிந்தித்தல், தியானித்தல் என்ற செயலில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அந்த சமயத்தில் அவனுடைய மனதானது வாசனையினுடைய வசத்தினாலோ அல்லது கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலேயோ நிதித்தியாசனத்தில் ஈடுபடவில்லை என்றால், மனதானது வீழ்ந்து விட்டால் அவனுடைய நிலை என்ன? மீண்டும் அவன் கர்மத்திற்குள் செல்ல முடியாது, துறந்து வந்து விட்டான். பிறகு துறந்ததனுடைய பலனை அனுபவிக்கின்றானோ என்றால் அதுவும் அவன் அனுபவிக்கவில்லை. காரணம், மனம் பக்குவமடையவில்லை. ஆகவே அவனுடைய நிலை என்ன என்ற சந்தேகமும் நமக்கு வருகின்றது. இப்போ உதாரணமாக, இப்போ இந்த நேரத்தில் நாம் எதற்கு இங்கே வந்துள்ளோம்? பகவத்கீதையை கேட்டு இதில் ஒரு சுகம் கிடைக்கணும், பகவானுடைய தத்துவம் நமக்கு புரியணும்னு வந்திருக்கோம். எதையை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கோம்? இந்த நேரத்தில் என்ன டெலிவிஷனில் சினிமா ஓடுதோ அதையை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆகவே பேசாமல் வீட்டில் இருந்திருந்தோம்னா அந்த சுகம் கிடச்சிருக்கும், லௌகிக சுகம் கிடச்சிருக்கும். அதையும் தியாகம் பண்ணிட்டு வந்து இங்கே வகுப்பு புரிஞ்சுதான்னு கேட்டால் ஒரு கால் புரியலின்னு வச்சுக்குவோமே, இங்கும் புரியல. அப்போ என்ன ஆகும்னா அதுதான் உபய பிரஷ்டகன்னு சொல்கிறது. அங்கே இருந்திருந்தால் அதை கேட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் பார்த்துட்டு. இங்கே வந்திருந்தா புரிஞ்சிருந்தா சந்தோஷம். அவர்களிடம் போய் பெருமையாக வீட்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் அனுபவிக்கிற சுகத்தை விட நான் அதிகமாக சுகத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன்ட்டு போகலாம். ஆனால் இங்கே துக்கத்தை அனுபவிச்சுட்டு போனோம்னா எப்படி இருக்கும்னா, ஒன்றுமே புரியாமல் பேசுகிறாரே, அவருக்கும் புரிஞ்சிருக்கோ நமக்கும் புரிஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு வச்சுக்குவோமே. சில சமயங்களில் நடக்கும் உபனிஷத் கிளாஸில். அப்போ என்ன ஆகும்னா அதுதான் உண்மையான உபய பிரஷ்டக. இங்கே இந்த சுகத்தை அடையலாம்னா அதுவும் இல்லை, அங்கே போய் அந்த சுகத்தை அடையலாம்னா அதுவும் இல்லை. அதனால தான் ஒரு அம்மா சொன்னார்கள், இந்த டைம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது, பாதி படத்தை போய் பார்த்துடலாம். காரணம் என்னென்னா, இங்கே நஷ்டமானாலும் பாதி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார்கள். இப்போ உபய பிரஷ்டகன்னா என்ன? அது நல்ல படம் போட்டால் ஒரு படம் பேரை சொல்லி, அந்த படம் நீங்கள் பார்த்தீர்களா, நான் மீதியை பார்த்துட்டேன், பழைய படம் அப்படின்னு எல்லாம் சொல்லி நமக்கே ஆசையை தூண்டுகிறார்கள். அப்படி ஒரு இன்பத்தை தியாகம் செய்து அதற்கு மேல் ஒரு இன்பத்தை அடைய வேண்டும்னு போகிறோம்.
அப்படி செல்கின்ற நாம் அந்த இன்பத்துக்கு மேல் ஒன்றை அடைய வேண்டும்னு சென்று அதையும் அடையவில்லை என்றால், இதையும் துறந்து விட்டோம் என்றால் அந்த நிலை என்ன? அதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. அவன் இறந்ததுக்கப்புறம் என்னவோ இருக்கட்டும், இங்கேயே ஒருவனுடைய நிலை என்ன? ஒருத்தன் எல்லாத்தையும் துறந்துட்டான், ஆனால் துறவினுடைய பலனை அனுபவிக்க முடியவில்லை, அவனுடைய நிலை என்ன? ஏற்கனவே பகவானோட இடத்துல சொல்லியிருக்கார் மித்யாச்சாரகன்னு சொல்லி. அவனுடைய நிலை மித்யாச்சாரனாகி பொய்யொழுக்கம் உடையவனாக ஆகி வெளியே துறந்தவனாக காட்டிக்கொண்டு உள்ளே அந்த பொருளை நினைத்து கொண்டு அவன் ஒழுக்கத்தில் தவறியவனாகி துயரப்படுவான். அது நாசத்தை விட கீழானது அல்லது நாசத்திற்கு சமம். இவ்விதம் நாசத்தை அடைந்து விடுவானோ. இப்போ இகலோக சுகமும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் துறந்துட்டு மேலான சாதனையை செய்கிறேன்ட்டு போயிட்டான். பரலோக சுகமும் கிடையாது. காரணம் என்ன? புண்ணியம் கிடையாது. இறந்ததற்கு பிறகு நேராக சொர்க்கத்துக்கு போக முடியாது. சரி, பாவத்தை பண்ணியிருந்தா நரகத்துக்கு போகலான்னா பாவமும் பண்ணவில்லை. மோட்சத்துக்கு போகலான்னா அதுவும் போக முடியாது, மனம் சஞ்சலப்பட்டுள்ளது. ஆகவே இந்த லோகத்திலையும் சுகம் இல்லை, பரலோகத்திலையும் சுகம் இல்லை. இவ்வளோ ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கே வேதாந்தத்தில். அதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. அதுக்கு பேசாமல் கூட்டத்தோட கூட்டமாக போயிருந்தா கஷ்டம் கிடையாது. நான் மட்டும் கீதைக்கு வர்றேன்னு வர்றது தான் தவறு. எத்தனை பேர் கீதைக்கு வருகிறார்கள்? அவர்கள் பணம் சம்பாதிக்கிறது, ஏதோ வீடியோ பார்க்குறது, சினிமா பார்க்குறது, சந்தோஷமாக இருக்கேன். நான்லாம் இல்லை, நான் பக்குவம் அடைந்தவன், எனக்கு ஞான வைராகியமெல்லாம் இருக்குது, மூக்ஷுத்துவமெல்லாம் இருக்குன்ட்டு இங்கே இந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் அந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் அப்பிரதிஷ்டக உபய விப்ரஷ்டக அந்த நிலை ஆகிவிடுமே என்பது அர்ஜுனனுடைய சிந்தனை. இனி மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறான், பகவானே இந்த சந்தேகத்தை உங்களை தவிர வேற யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது என்று சொல்கின்றான். காரணம் என்ன? இறந்ததற்கு அப்புறம் என்ன ஆகுங்கிற விஷயத்தை பகவானால தானே சொல்ல முடியும். ஆகவே அர்ஜுனன் தன்னுடைய சந்தேகத்தை மீண்டும் கூறி முடிக்கின்றான். 39வது ஸ்லோகம். ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்துமர்ஹஸ்ய சேஷதஹ த்வதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேதா நஹ்யுபபத்யதே. இங்கு அர்ஜுனன் கூறுகின்றான், இந்த சந்தேகத்தை உங்களை தவிர வேறு யாராலும் தீர்த்து வைக்க முடியாது. ஆகவே நீங்கள் இந்த சந்தேகத்தை எனக்கு தீர்த்து வைக்க வேண்டும் என்பது அர்ஜுனன் கூறுகின்ற கருத்து. ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஏதத் மே சம்சயம். ஏதத் என்றால் இந்த, சம்சயம் சந்தேகம், மே என்னுடைய இந்த சந்தேகம். ஹே கிருஷ்ணா, கிருஷ்ணா என்னுடைய இந்த சந்தேகத்தை சேத்தும், சேத்தும் என்றால் நீக்குவதற்கு, என்னுடைய இந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு அர்ஹசி, உங்களுக்குத்தான் தகுதி இருக்கின்றது, உங்களால் தான் முடியும். அர்ஹசி என்றால் முடியும், உங்களால் தான் முடியும். சேத்தும் நீக்குவதற்காக. சில பேர்த்திடம் சந்தேகத்தை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றா அந்த சந்தேகம் போகிற மாதிரி தெரியும், வேறு சில சந்தேகங்களெல்லாம் வந்துடும், அல்லது பாதி சந்தேகம் போகும். அப்படியல்ல, இங்கு அர்ஜுனன் சொல்கின்றான், அசேஷதக, மீதி இல்லாமல் தெளிவாக முழுமையாக எனக்கு அறிவை கொடுக்க உங்களால் தான் முடியும். அசேஷதக சேத்தும்னா சந்தேகமில்லா, சிறிதளவும் மீதி இல்லாமல் நீக்க
அர்ஹசி, உங்களுக்குத்தான், உங்களால் தான் முடியும். பிறகு இரண்டாவது வரியில் மீண்டும் சொல்கின்றான் அர்ஜுனன், வேறு யாராலும் இந்த சந்தேகத்தை நீக்க முடியாது. துவத் அந்யக, துவத் அந்யக என்றால் உங்களை காட்டிலும் மற்றவர்களால், துவத் என்றால் உங்களை காட்டிலும், அந்யக வேறொருவரால் இந்த சந்தேகத்தை நீக்க முடியாது என்று சொல்கின்றான். துவத் அந்யக உங்களை காட்டிலும் மற்றவர்களால், மற்றவர்கள், அஸ்ய சம்சயஸ்ய இந்த சந்தேகத்தை, அஸ்ய சம்சயஸ்ய என்றால் இந்த சந்தேகத்தை, சேத்தா நீக்குபவர், இந்த சந்தேகத்தை நீக்குபவர், நகி உபபத்யதே இல்லை, நகி உபபத்யதே என்றால் முடியாது. இந்த சந்தேகத்தை வெட்டுபவர், உங்களை தவிர இந்த சந்தேகத்தை நீக்க வேறு யாராலும் முடியாது. இப்படியெல்லாம் ஏன் சொல்கின்றான் என்றால், பகவான் இந்த கேள்வியை கேட்டுட்டு, நீ யாரையோ பற்றி கேட்டு உனக்கு என்ன பிரயோஜனம், உன்னை பற்றி கேளு, இதெல்லாம் என்னுடைய டிபார்ட்மெண்ட், அவன் எங்கே போவான் எப்படி, இதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிவிடாதீர்கள். எனக்கு இந்த சந்தேகம் வந்து விட்டது, அது எனக்கோ அல்லது யாருக்கோ, இதை நான் தெளிவுபடுத்தித்தான் ஆக வேண்டும். இதை பற்றி உனக்கு என்ன, தேவையில்லாத விஷயத்தை நீ கேட்காதே என்றெல்லாம் சொல்லிவிடாதீர்கள். என்னுடைய சந்தேகத்தை நீங்கள் நீக்க வேண்டும். ந உபபத்தியதே, உங்களை தவிர வேறொருவனால் இந்த சந்தேகத்தை நீக்க முடியாது. அது தேவர்களாகட்டும் ரிஷிகளாகட்டும், நீங்கள்தான் இந்த சந்தேகத்தை நீக்க முடியும். இவ்விதம் 3 ஸ்லோகங்களில் அர்ஜுனன் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான். இனி பகவான் பதில் கூறுகின்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்தனைவேக நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணக்ருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. இந்த ஸ்லோகத்தில் பகவான், நீ யாரை பற்றி கேட்டையோ அவனுக்கு கீழான கதி இல்லை, நல்ல கதிதான் கிடைக்கின்றது என்ற உறுதிமொழியை கொடுக்கின்றார். அடுத்த ஸ்லோகங்களில்தான் அவனுக்கு எப்படிப்பட்ட கதி வருகின்றது என்று பேசுவார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் யோக பிரஷ்டனுக்கு கீழ்நிலை வராது, கஷ்டகதி வராது என்று உறுதிமொழி மட்டும் கொடுக்கின்றார். அவன் நல்ல நிலையைத்தான் அடைவான் என்ற உறுதிமொழியை கொடுக்கின்றார். பிறகு அவன் எப்படிப்பட்ட நிலை அடைவான், அதற்கு பிறகு அவனுக்கு என்னென்ன நேரிடும் என்பதை அடுத்த ஸ்லோகத்திலிருந்து விளக்கப் போகின்றார். இப்போ இந்த ஸ்லோகமானது உறுதிமொழி கொடுத்தல், அவனுக்கு கீழ்நிலை வராது என்பதுதான். இப்போ ஏன் வேதாந்தத்துக்கு வந்தவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படலாம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்று பல இடங்களில் பேசப்படுகிறது என்றால், வேதாந்தத்திற்கு வருபவர்களை பயமுறுத்துவதற்கு அல்ல. சில யாராவது இடம் சென்று நான் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாமா என்று ஒரு சந்நியாசியிடம் கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமோ? சந்தேகம் இருந்தால் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ சும்மாவாவது கேட்டு பாருங்கள், நான் இந்த ஆசிரமத்துக்கு வரட்டுமான்னு ஒரு ஆசிரமத்தில் போய் கேட்டு பாருங்கள், அல்லது ஒரு சுவாமியிடம் போய் சந்நியாசத்துக்கு வரட்டுமான்னு கேட்டு பாருங்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமோ? வேண்டாம், வந்துவிட வேண்டாம், இருக்கிற இடத்துல இருன்னு சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் நான் கஷ்டப்படுறேன், நீயாவது சந்தோஷமாருன்னு கிடையாது. காரணம் என்னவென்றால், அனைத்தையும் துறந்து விட்டு இந்த சாதனையிலேயே இருப்பது
அவ்வளவு சுலபமல்ல, முயற்சி அதிகம் தேவை, கடினம் என்பதற்காக. கவனக்குறைவில்லாமல் இருக்கக்கூடாது, முயற்சி தேவை என்பதற்காக. இல்லை என்றால் யோக பிரஷ்டன் முதலிய நிலை ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் தவறு கிடையாது. யோக பிரஷ்டன்கிற நிலை ஏற்பட்டால் தவறு கிடையாது. ஆனால் மித்யாச்சாரங்கிற நிலை ஏற்பட்டு விடலாம். ஆகவே கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, முயற்சி தேவை என்பதற்காகத்தான் வேதாந்தத்திற்கு வருபவர்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்தப்படுகிறதே தவிர அதை டிஸ்கரேஜ் பண்ணுவதற்காக அல்ல. அதனால தான் பகவான் இந்த இடத்தில் யோக பிரஷ்டனுக்கு அழிவு கிடையாது, அவனுக்கு மேல்நிலைதான் என்று கூறுகின்றார். இப்பொழுது ஸ்லோகத்திற்கு சென்றால், ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா, ந ஏவ கண்டிப்பாக, ந ஏவ ஏவன கண்டிப்பாக, ந இல்லை, என்ன கண்டிப்பாக இல்லை, விநாசக அவனுக்கு அழிவு என்பது கண்டிப்பாக இல்லை. ந ஏவ ரெண்டு சொல்லுக்கு அப்புறம் இக அமுத்திரங்கிறதுக்கு அப்புறம் விநாசக, ந ஏவ அவனுக்கு கண்டிப்பாக விநாசக நாசமானது இல்லை. தஸ்ய அவனுக்கு ந வித்யதே நாசம் என்பது கிடையாது. எங்கு நாசம் கிடையாது? ரெண்டு நிலையிலும் அவனுக்கு நாசம் இல்லைன்னு சொல்றார். ஈக இங்கு அவனுக்கு நாசமில்லை, இந்த லோகத்தில் அவனுக்கு நாசமில்லை. ந அமுத்திர அடுத்த லோகத்திலும் அவனுக்கு நாசம் இல்லை. அமுத்திர என்றால் இறந்ததற்கு பிறகு அவன் எங்கு செல்கின்றானோ அந்த இடத்திலும் அவனுக்கு துயரமோ நாசமோ கிடையாது. இக என்றால் இங்கும் அவனுக்கு நாசம் கிடையாது. இக அமுத்திர இங்கும் அல்லது மற்ற இடத்திலும், தஸ்ய அவனுக்கு, அவனுக்குன்னு சொன்னால் இது நீ யாரை நினைத்து இந்த கேள்வியை கேட்டாயோ அப்படிப்பட்டவனுக்கு விநாசக ந வித்யதே நாசம் என்பது கிடையாது. பிறகு இரண்டாவது வரியில் மீண்டும் பகவான் கூறுகின்றார், நகி கல்யாண கிருத்து. கிருத் என்றால் செய்தவன், செய்தவன். கல்யாண கிருத் சமஸ்கிருதத்தில் கல்யாணம் என்றால் மங்களமான, நல்ல, உயர்ந்த என்று பொருள். இப்போ கல்யாண கிருத் என்றால் நல்ல செயலை செய்தவன், மேலான என்று பொருள். கல்யாணம் என்றால் நோபல், மேலான, உயர்ந்த. இப்போ கல்யாண கிருத் என்றால் மேலான செயலை செய்தவன், உயர்ந்த செயலை செய்த கஷ்டித் ஒருவன், மேலான செயலை செய்த ஒருவன். துர்கதிம் கீழான கதியை, துர்கதி என்றால் கஷ்டமான, துக்கமான, கீழான நிலையை, நகி கச்சதி அடைவதில்லை. நகி கச்சதி அடைவதில்லை. நல்லதை செய்தவன் கீழ்நிலையை அடைவதில்லை. இடையில் ஒரு சொல் இருக்கின்றது, தாத என்ற சொல். இந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. தாத என்றால் அப்பா என்றொரு பொருள், மகன் என்றொரு பொருள். தந்தைன்னு ஒரு பொருள் இருக்கின்றது, மகன் ஒரு பொருள் இருக்கின்றது. இப்போ சமஸ்கிருதத்தில் ஒரே சொல்லுதான், அது அப்பாவையும் குறிக்கலாம், மகனையும் குறிக்கலாம். இந்த இடத்துல யாரை குறிக்கணும்? மகன்கிற சொல்லில் குறிக்கின்றது. மகனே என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைக்கின்றார், ஹே மகனே. இல்லைன்னா சில பேர் தந்தையே மகனை கொஞ்சும் போது என்ன சொல்ல, அப்பனேன்னு கொஞ்சுவார்கள் அல்லவா, அப்படி கொஞ்சறாருன்னு வச்சுக்கோணும், அப்பனே அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா மகனே. தாத என்றால் மகன். ஆச்சாரியக வித்யா சிஷ்யம் ஜனயதி என்று சொல்வார்கள். ஆசிரியர் மகன் யாரை சொல்ல முடியும்? பிறப்பை கொடுத்தா தான் மகன். குரு
அறிவினால் சிஷ்யனுக்கு பிறப்பை கொடுக்கின்றார், தந்தை உடலினால் பிறப்பை கொடுக்கின்றார். ஆகவே இங்கு கிருஷ்ணர் அர்ஜுனனை மகனேன்னு சொன்னால் குரு அறிவினால் அவனை உருவாக்குகின்றார். ஆகவே மகனே, ஹே அர்ஜுனா, துர்கதிம் நைவ கச்சத் நகி கச்சதி, கீழான நிலையை அடைவதில்லை. இங்கு கீழான நிலை துர்கதி என்றால் கீழான ஜென்மம், மனிதனை விட கீழான ஜென்மம், மிருகங்கள், மரம், செடி, கொடி, அல்லது துயரம், அல்லது கீழான லோகங்கள், துயரத்தை கொடுக்கின்ற லோகமான நரகம் முதலிய லோகங்கள். இதற்கு பிறகு இப்போ இதற்கு பிறகு வேறு லோகத்துக்கு போனால் கீழான லோகங்களோ, அல்லது மீண்டும் பூலோகத்திலேயே அவன் பிறந்தால் கீழான ஜென்மமோ, அல்லது இப்பொழுது இருக்கும் பொழுதே துயரமோ அவனுக்கு கிடையாது என்பது பொருள். இப்போ அவனுக்கு இப்பொழுது இந்த ஜென்மத்திலேயே துக்கம் கிடையாது, துயரம் கிடையாது. அடுத்த ஜென்ம இந்த லோகத்திலேயே அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் மனித லோகத்தை விட கீழான ஜென்மம் கிடையாது, துர்கதி கிடையாது. பிறகு வேறு லோகத்திற்கு சென்றாலும் அங்கும் அவனுக்கு துர்கதி கிடையாது, நரகம் கிடையாது. இப்போ இங்கும் மேல் லோகத்திலும் அடுத்த லோகத்திலும் அவனுக்கு நாசமோ கீழான கதியோ கிடையாது. இப்போ இதிலிருந்து பகவான் என்ன சொல்ல விரும்புகின்றார்? இப்போ ஈஸ்வரனுக்காக செயல் செய்து கொண்டு கடமையை செய்து கொண்டிருப்பவனுக்கு புண்ணியம்னு அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். அந்த ஈஸ்வரனுடைய தர்சனத்தை அல்லது ஈஸ்வரனுக்காக செய்கின்ற செயலையெல்லாம் விட்டுட்டு இவன் சாஸ்திரத்திற்கு வந்துள்ளான். பகவானுடைய கருத்துப்படி அது கல்யாண கிருத்து, அது உயர்ந்த செயல், உயர்ந்த சாதனை. அப்படி செய்பவனுக்கு நாசம் என்பது கிடையாது. அவனுக்கு என்ன நிலை வரும் என்பதை அடுத்த ஸ்லோகத்திலிருந்து விளக்க ஆரம்பிக்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் உறுதிமொழி கொடுக்கின்றார் அர்ஜுனனுக்கு, அவனுக்கு நாசம் கிடையாது. பிறகு அவனுடைய நிலை என்ன? அர்ஜுனனுடைய கேள்விக்கு நேரடியான பதில் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வருகின்றது. 41. பிராப்ய புண்ணியக்ருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹம் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக ப்ரஷ்டோபிஜாயதே. அர்ஜுனனுடைய கேள்விக்கு பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஸ்லோகத்திற்குள் செல்வதற்கு முன் நாம் என்ன பதிலை பகவான் கூறுகின்றார் என்பதை விளக்கமாக பார்த்துவிட்டு பிறகு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். 3 மனிதர்களை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அவரவர்களுக்கு என்னென்ன கதி என்று இப்பொழுது பார்க்கலாம். முதலில் ஞானியை எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கு என்ன நிலை, இப்பொழுதும் இறந்ததற்கு பிறகும் என்ன? இரண்டாவது மனிதர்களாக எடுத்துக்கொள்வது சாமானிய ஜனாக, சாதாரண மக்கள். அவர்கள் மோட்சத்துக்காக வரவில்லை, மோட்சத்துக்காக முயற்சி செய்யவில்லை, அவர் ஞானத்தையும் அடையவில்லை. அவர்களுடைய நிலை என்ன? பூலோகத்திலையும் சரி அல்லது இறந்ததற்கு பிறகும் சரி, அது இரண்டாவது மனிதர்கள். இப்போ இந்த இரண்டையும் பார்த்துவிட்டு மூன்றாவதாக யோக பிரஷ்டனுடைய கதி என்ன என்று பார்க்கலாம். 3 மனிதர்கள் தான் இருக்கிறார்கள், ஞானி, சாமானிய மனிதர்கள், இங்கு பேசப்பட்ட யோக பிரஷ்டன். ஒவ்வொன்றாக நாம் பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். முதலில் ஞானியினுடைய கதி என்ன? கதியை நாம் 2ஆக பார்க்கின்றோம், இகலோக
பரலோகம். இங்கே இருக்கும் பொழுது அவனுடைய நிலை என்ன, இறந்ததற்கு பிறகு அந்த ஞானியினுடைய நிலை என்ன என்பது இங்கு முதலாக நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற ஞானி என்பவன் சாஸ்திரத்தை கேட்டல், சிந்தித்தல், தியானித்தல்ங்கிற சாதனைக்கு வந்து அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவன், மனதையெல்லாம் அடக்கி பகவான் சொன்ன உபாயத்தை கையாண்டு ஞான நிஷ்டை அடைந்தவன். அவனுடைய நிலை என்ன, இகலோகத்தில் அவனுடைய நிலை என்ன என்றால் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக. அவன் இகலோகத்தில் பிராரப்த கர்ம இருக்கும் வரை தன்னிடத்தில் நிறைவாக இருந்து வாழ்க்கையை முடிப்பான். ஒரு உபனிஷத் சொல்லும், அப்படிப்பட்ட ஞானி எப்படி இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்னு சொன்னால், தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷியே, அதாவது அவன் பிராரப்தம் முடியட்டும் என்று காத்து கொண்டு இருக்கின்றான். எப்போ இந்த மூச்சு நிற்கும்னு காத்து கொண்டு இருக்கின்றான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ வாழ்கிறதெல்லாம் போனஸ் போல், அவன் வாழ்ந்தாச்சு, திருப்தியை அடைஞ்சாச்சு, ஏதோ காற்று மூச்சில் போயிட்டு வந்துட்டுருக்கு, போகிற வரைக்கும் போகட்டுமே, வெளியே போயிட்டு வந்துட்டுருக்கு, வெளியே போயிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கட்டுமேன்னு சொல்லி அவன் காத்து கொண்டு இருக்கின்றான். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவனுக்கு மரண பயம் கிடையாது, சாகணுங்கிற ஆசையும் கிடையாது. அந்த ஆசை இருந்தாலும் ப்ராப்ளம். சில பேர் வயதான காலத்தில் என்ன சொல்லுவார்கள், போயிடலாம் போல தெரியுதேன்னு சொல்லுவார்கள். சரி போங்கன்னா வேண்டான்ட்டுருவார்கள். அப்படி அதுவும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வர்றது. சாகிறதுலேயும் ஆசை இருக்கக்கூடாது, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கொள்ளு பேரனுடைய பூணூலை பார்த்துட்டு போயிடுறேன், அந்த ஆசையும் இருந்துடக்கூடாது. இப்படி எப்படியே பார்த்துட்டே போனால் எவ்வளோ வேணாலும் பார்த்துட்ருக்கலாம், நம்மளே பார்க்குறதுக்கு தான் விரும்ப மாட்டார்கள். அப்படி இரண்டிலும் விருப்பம் இருக்கக்கூடாது. அது எப்போ வரும்னா முழு மன நிறைவை அடைந்தால். இப்போ ஞானியினுடைய கதி என்ன, இகலோக கதி, மன நிறைவுடன் அவன் வாழ்க்கையை கடத்துவான். சரி, இறந்ததற்கு பிறகு அவனுடைய கதி என்ன என்றால், ஞானி இறந்ததற்கு பிறகு அவனுக்கு அகதிகி, அவன் அகதி ஆயிடுறான். அகதின்னு என்ன தெரியுமோ, அகதிகள்னு சொல்கிற மாதிரி கிடையாது, அவனுக்கு கதியே கிடையாது. இறந்ததற்கு பிறகு கதியே கிடையாதுன்னு சொன்ன என்ன, எந்த மார்க்கத்தின் வழியாக எங்கும் போக மாட்டான், அவன் பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பான், விதேக முக்தியை அடைவான். கதினா எங்காவது போகிறது தானே. கதின்னு சொன்னால் ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரம் எங்காவது போகணும், சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அடுத்த ஜென்மமோ இந்த லோகத்திலேயே. அப்படி எந்த மூமெண்ட்டும் அவனுக்கு கிடையாது. ஸ்தூல சரீரம் எப்படி இந்த உலகத்தோடு கலந்து விடுகிறதோ, அவனுடைய சூக்ஷ்ம சரீரமும் சூக்ஷ்ம பூதத்தோடு கலந்து விடும். அவன் பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பான். அவனுக்கு மேல் லோகம் கீழ் லோகம் அடுத்த ஜென்மம் இதெல்லாம் இல்லை, அவன் பூர்ண பிரம்ம ரூபமாகவே இருப்பான். இதைத்தான் விதேக முக்தி என்று சொல்வது. இப்போ ஞானி உயிரோடு இருக்கும் பொழுது அவன் ஜீவன் முக்தனாக மன நிறைவுடன் இருக்கின்றான். இறந்ததற்கு பிறகு விதேக முக்தியை அடைகின்றான். இது ஞானியினுடைய நிலை. அதனால தான் அகதின்னு சொல்கிறது. அகதினா எந்த மூமெண்ட்டும் அவனுக்கு இல்லை. அதை ஒரு உதாரணம் சொல்வார்கள். மீன் தண்ணிக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் என்ன பாதையை அது போடுகின்றது, சகுனீனாம் இவ ஆகாசே, பறவை ஆகாசத்தில் பறந்ததுன்னா என்ன மார்க்கத்தை பார்க்க முடியும், அப்படி ஞானவதாம் கதிகி. இப்போ ஞானியினுடைய கதி என்னன்னு சொன்னால், ஒரு பறவை போச்சுன்னா அதனுடைய குறியை பார்க்க முடியாதோ, அதே போல் நீரில் மீனினுடைய பாதையை பார்க்க முடியாதோ, அப்படி ஞானியினுடைய பாதையை பார்க்க முடியாது. காரணம் என்ன, அவன் எந்த பாதையிலையும் போகவில்லை என்பது கருத்து. இனி அடுத்ததுக்கு வருகின்றோம். சாமானிய ஜனானாம் கதிகி, சாதாரண மனிதர்களுடைய நிலைக்கு வருகின்றோம். நம்ம இந்த லிஸ்ட்டில் போட வேண்டாம், நம்ம சாதாரண மனிதர்கள் லிஸ்ட்டில் போட வேண்டாம், வேதாந்த லிஸ்ட்டில் போட்டுக்குவோம். சாதாரண மனிதர்களுடைய கதி. சாதாரண மனிதர்களுடைய கதின்னு சொன்னால், இந்த வேதாந்தத்துக்கு பகவான் கீதையில் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல்
சந்தோஷமாக வீட்டில் இருந்துட்டு சாதாரணமாக இருந்து கொண்டு இருப்பது. பகவானை போய் பூஜை பண்ணி பகவானை வழிபட விரும்புகிறார்கள். ஆனால் பகவான் சொல்கிறத கேட்க விரும்புவதில்லை யாரும். எல்லாம் கோயிலுக்கு போய் பகவானுடைய உருவத்தை வழிபட விரும்புகிறார்கள். ஆனால் பகவானுடைய உபதேசத்தை கேட்க விரும்பாதவர்கள், அதான் சாமானிய மனிதர்கள். அங்கே போய் ஆஞ்சநேயருக்கு வடமாலை இதெல்லாம் போட்டு இதைத்தான் அனுபவிக்க விரும்புகிறார்கள். அவர் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் ஏதாவது ஒரு சொல் ராமாயணத்தை சொல்லியிருக்காரோ அதை படிக்கலாம், சுந்தரகாண்ட எடுத்தெடுத்துன்னா செய்ய மாட்டார்கள். அப்படியே செய்தாலும் பாராயணம் பண்ணி அதில் புண்ணியம் வந்துடணும், அர்த்தம் தெரிஞ்சு படிச்சிடக்கூடாது. அப்படி அறிவை அடைய விரும்பாதவர்கள் வெறும் பூஜை செய்து கொண்டு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். அவர்கள் நல்லவர்களாக பலர் இருக்கலாம், நல்லது செய்து கொண்டு அப்படி இருப்பவர்கள். ரொம்ப பேர் இப்படி தத்துவம் பேசுவார்கள். கீதையெல்லாம் எதுக்கு, ஒழுங்காக கடமையை செய்து கொண்டிருந்தால் போதாதான்னு சொல்லி என்ன நீங்கள் போகிறத பார்த்து அவங்க மனசுக்குள்ள ஒரு அரிப்பு, நீ இவன் மட்டும் போயிட்டுருக்கான், என்னை விட வயசு சின்னதாக இருக்குது, ஏதாவது சொல்லி இழுத்தரணுமே. அது அவர்களுக்கே தெரியாமல் ஒழுங்காக நம்ம கடமையை செஞ்சால் போதாதா, இந்த வயசில் இதெல்லாம் போய் படிக்கணுமா, அதெல்லாம் அவசியம் இல்லையே என்று சொல்வார்கள். அவர்களுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கும். ஒரு காலத்தில் நம்ம இப்படி பேசியிருக்கலாம். அப்படி எந்த விதமான அறிவினாலையும் நாம் முன்னேறணுங்கிற விரும்பாமல் இருந்து கொண்டு இருப்பவர்கள் சாமானிய மனிதர்கள். இப்போ அவர்களுடைய கதி என்ன என்றால், அவர்கள் இந்த லோகத்தில் தர்மப்படி வாழ்ந்திருந்தால், தர்மப்படி அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும், புண்ணியம் கிடைத்திருக்கும். நேர்மையாக தர்மப்படி இருந்திருந்தால் தர்மத்தினுடைய பலனாக புண்ணியம் கிடைக்கும். சாமானிய மனிதர்கள் சிலர் தர்மப்படி வாழவில்லை, அதிகமாக அதர்மம் செய்திருந்தால் அதிக பாவம் கிடைத்திருக்கும். ஒரு மனிதன் எல்லா செயல்களும் தர்மமாக பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மொத்தத்தில் அவன் அதிக தர்மம் பண்ணியிருக்கானா அதிக அதர்மம் பண்ணியிருக்கானான்னு பார்க்கின்றோம். இப்போ ஒருவர் ரொம்ப தர்மம் பண்ணியிருப்பார், ஒரு சில அதர்மங்கள் இருக்கும். ஒருவர் அதிகமான அதர்மம் பண்ணியிருப்பார், ஒரு சில நல்லதும் செய்திருப்பார். அப்படி சாமானிய மனிதர்களுடைய ஜீவிதத்தில் முழு வாழ்க்கையில் அதிக புண்ணியம் செய்திருந்தால் அதிக தர்மம் செய்திருப்பவர்கள் சிலர், அதிக பாபம் செய்திருப்பவர்கள் சிலர். அவர்களுடைய நிலை என்னவென்றால், இறந்ததற்கு பிறகு அதிக புண்ணியம் இருந்தால் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். பிறகு என்னன்னா, இதெல்லாம் பகவான் பின்னாடியும் சொல்ல போகிறார். சொர்க்கத்தில் சென்று அந்த புண்ணியத்தை அனுபவிப்பார்கள். எவ்வளவு புண்ணியம் அதிகமாக செய்துள்ளார்களோ அந்த புண்ணியத்தை அங்கு அனுபவிக்கிறார்கள். அதிக பாவம் இந்த ஜென்மத்தில் செய்திருந்தால் நரகம் முதலிய லோகத்திற்கு சென்று துயரத்தை அனுபவிக்கிறார்கள். சரி, அதற்கு பிறகு என்னவென்றால், அதிக புண்ணியம் அதிக பாவத்தின் பலனாக சொர்க்கம் அல்லது நரகத்தை முடித்துவிட்டு மீண்டும் அந்த ஜீவன் பிறப்பை எடுக்கின்றான். அந்த ஜீவாத்மா இந்த பிறவியில் வர்ற அதிக புண்ணியம் அதிக பாவத்தை நீக்கிவிட்டு மீண்டும் பிறப்பை எடுக்கின்றான். அந்த பிறப்பு எது என்பது அவனுடைய சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும். அந்த பிறப்பு மீண்டும் மனிதனாக இருக்கலாம், அல்லது தேவனாக இருக்கலாம், மரம் செடி கொடியாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம். அது யாருக்கும் தெரியாது, அது பகவானுக்கு தான் தெரியும். அவனுடைய ஜீவனுடைய ஏற்கனவே சேர்த்து வைக்கப்பட்டுள்ள பாப புண்ணியத்தினுடைய வெளிப்பாட்டின்படி ஜென்மம் அமையும். இது சாமானிய மனிதர்களினுடைய நிலை. மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.